வணக்கம். இந்தியாவுக்கு வர்றதுக்காக ஒரு பெரிய ரேஸ் நடந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஐரோப்பால இருந்து பல நாடுகள் இதுல போட்டி போட்டாங்க. ஆனா கடைசில ஜெயிச்சது ஒரே ஒருத்தர் தான். அந்த வரலாற்று போட்டி எப்படி நடந்துச்சு? யார் அந்த வெற்றியாளர்? வாங்க அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இந்த மொத்த கதைக்குமே முக்கியமான கேள்வி இதுதான். போர்ச்சுகல், டச், இங்கிலாந்து, டென்மார்க், பிரான்ஸ்னு 5 பெரிய சக்திகள். இவங்க எல்லாருமே இந்தியாவோட வர்த்தகத்தை கைப்பற்றணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா கடைசியில பிரிட்டிஷ்காரங்க மட்டும் எப்படி மத்த எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி நம்பர் 1 ஆனாங்க? வாங்க இந்த கேள்விக்கான பதில தேடலாம். முதல்ல இந்த ரேஸ் எதுக்கு ஆரம்பிச்சதுன்னு பார்த்தா எல்லாமே பணத்துக்காக தான். பல வருஷமா நல்லா போயிட்டு இருந்த ஒரு வர்த்தக பாதையில திடீர்னு ஒரு பெரிய பிரேக் விழுந்துச்சு. என்னாச்சுன்னு பார்க்கலாமா? 1453ல கான்ஸ்டான்டினோப்பிள் வீழ்ச்சி அடைஞ்சதும் ஐரோப்பாவுக்கு இந்தியால இருந்து பொருட்கள் வர்ற தரைவழி பாதை மொத்தமா கட் ஆயிடுச்சு. அதே சமயம் ஐரோப்பால மறுமலர்ச்சி காலம். புதுசா எதையாவது கண்டுபிடிக்கணும், கடல் தாண்டி போகணும்னு ஒரு ஆர்வம் எல்லார்கிட்டயும் இருந்துச்சு. இதுக்கு நடுவுல தோர்டெசெல்லாஸ் உடன்படிக்கைன்னு ஒண்ணு வந்து கிழக்கு நாடுகளுக்கு போறதுக்கான உரிமையை ஒரு வகையில போர்ச்சுகலுக்கு கொடுத்துச்சு. சோ இந்தியாவுக்கு ஒரு புது கடல் வழியை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவசியமா மட்டும் இல்ல, செம்ம லாபகரமான ஒரு விஷயமாவும் மாறிடுச்சு. இப்போ ஸ்டேஜ் செட் ஆயிடுச்சு. கொள்ளை லாபம் தரக்கூடிய இந்த இந்திய வர்த்தகத்தை கைப்பற்றுறதுக்கான இந்த ஹை ஸ்டேக்ஸ் கேம்ல முதல் போட்டியாளர்கள் உள்ள வராங்க. இந்த ரேஸ்ல ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணது போர்ச்சுகல் தான். மத்த ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் முன்னாடியே இந்தியாவுக்கு ஒரு நேரடி கடல் வழியை கண்டுபிடிச்சு ஜெயிச்சாங்க. சொல்லப்போனா இந்த ஒரு தருணம் தான் எல்லாத்தையும் மாத்தி போட்டுச்சு. வாஸ்கோட காமா வந்து இந்திய கரையில கால் வச்சப்போ அவர் வெறும் ஒரு புது வழியை மட்டும் திறக்கல, ஒரு புது சகாப்தத்தை தொடங்கி வச்சார். இதுதான் ஐரோப்பாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல நடந்த போட்டிக்கும் உறவுகளுக்கும் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா அமைஞ்சது. போர்ச்சுகீசியர்கள் சும்மா வியாபாரம் பண்ண மட்டும் வரல, அவங்க ஆதிக்கம் செலுத்த வந்தாங்க. அவங்களோட ப்ளூ வாட்டர் பாலிசி, அதாவது நீல நீர் கொள்கை, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த பாலிசி படி இந்திய பெருங்கடல்ல போற மத்த எந்த கப்பலா இருந்தாலும் இவங்க கிட்ட கார்டாஸ்னு ஒரு பர்மிட் வாங்கணும். சிம்பிளா சொல்லணும்னா கடலையே தங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். போர்ச்சுகீசியர்கள் நமக்கு விட்டுட்டு போன மிகப்பெரிய விஷயம் அவங்களோட கோட்டைகளோ வியாபாரமோ கிடையாது. அது நம்ம கிச்சன்ல இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு நாம சாப்பிடுற உருளைக்கிழங்கு, தக்காளி, மிளகா இது மாதிரி பல முக்கியமான காய்கறிகளை இந்தியாவுக்கு கொண்டு வந்ததே அவங்க தான். யோசிச்சு பாருங்க, இது நம்ம விவசாயத்தையும் சாப்பாட்டு பழக்கத்தையும் மொத்தமா மாத்திருச்சு இல்லையா? போர்ச்சுகல் ஜெயிச்சத பார்த்ததும் மத்த ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆசை வந்துருச்சு. சீக்கிரமே டச்சுக்காரங்க, இங்கிலாந்து, பிரான்ஸ்னு எல்லாரும் அவங்கவங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட களத்துல குதிச்சாங்க. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குன்னு கோட்டைகளை கட்டி வர்த்தக மையங்களை ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த ரேஸ் ரொம்பவே சீரியஸ் ஆயிடுச்சு. இந்த பெரிய பிளேயர்ஸ் கூடவே டென்மார்க்கை சேர்ந்த டேனிஷ்காரங்க மாதிரி சின்ன போட்டியாளர்களும் இருந்தாங்க. அவங்க வர்த்தகத்துல பெருசா ஒன்னும் சாதிக்கலனாலும் மதத்த பரப்புறத்துல ரொம்ப ஆக்டிவா இருந்தாங்க. கடைசியில அவங்களோட இடங்களை எல்லாம் பிரிட்டிஷ்காரங்களுக்கே வித்துட்டு போட்டியில இருந்து விலகிட்டாங்க. இத்தனை பேர் போட்டி போட்டாலும் இங்கிலாந்து கம்பெனி மட்டும் மெதுவா ஆனா உறுதியா மத்தவங்கள முந்த ஆரம்பிச்சது. அவங்க ரொம்ப தந்திரமா காய்களை நகர்த்தி தங்களோட இடத்தை பலப்படுத்திக்கிட்டாங்க. 1612 இந்த வருஷம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். சூரட் பக்கத்துல நடந்த ஒரு கடற்போர்ல பிரிட்டிஷ்காரங்க போர்ச்சுகல் கடற்படையை தோற்கடிச்சாங்க. அது வரைக்கும் கடல்ல ராஜா மாதிரி இருந்த போர்ச்சுகீசியர்களுக்கு இது ஒரு பெரிய அடி. அதோட முகலாய பேரரசர் பார்வையில பிரிட்டிஷ்காரங்களோட மதிப்பும் கிடுகிடுன்னு ஏறிடுச்சு. பிரிட்டிஷ்காரங்களோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பக்காவான பிளான் இருந்துச்சு. குறிப்பா வங்காளத்துல அவங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தங்களோட அதிகாரத்தை வளர்த்துக்கிட்டாங்கன்னு பாருங்க. முதல்ல ஷா ஷுஜா கிட்ட ட்ரேட் பண்றதுக்கு பர்மிஷன் வாங்கினாங்க. அப்புறம் ஜாப் சார்னாக் மூலமா ஒரு டீல் பேசி சுதனூட்டில ஒரு ஃபேக்டரி கட்டினாங்க. கடைசியா அதுக்கு பாதுகாப்பா 1700ல வில்லியம் கோட்டையை கட்டி கல்கத்தா நகரத்தையே உருவாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு படிப்படியான வளர்ச்சி தான் இந்தியாவோட பணக்கார மாகாணங்கள்ல ஒன்னான வங்காளத்துல அவங்க ஆதிக்கத்தை உறுதிக்க வச்சது. சரி, இப்ப நாம கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். இந்த பெரிய ரேஸ்ல கடைசியில பிரிட்டிஷ்காரங்க எப்படி ஜெயிச்சாங்க, அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருந்துச்சுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். காரணம் அவங்களோட கம்பெனி அமைப்பு. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரு பிரைவேட் கம்பெனி, அதனால முடிவெல்லாம் வேகமா லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு எடுத்தாங்க. ஆனா மத்த கம்பெனிகள் எல்லாம் பெரும்பாலும் அரசாங்க கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அதனால ரொம்ப மெதுவா ஒரு அரசு அலுவலகம் மாதிரி செயல்பட்டது. இந்த வித்தியாசமே அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா அமைஞ்சது. ரெண்டாவது காரணம் அவங்களோட மிலிட்டரி மற்றும் பணப்பலம். அப்போ ஐரோப்பாலேயே ரொம்ப பெரிய நவீன கடற்படை அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ராயல் நேவி. தொழிற்புரட்சி காரணமா அவங்க கிட்ட பணமும் கொட்டி கிடந்துச்சு. அது மட்டும் இல்ல,
போருக்கு தேவையான பணத்தை கடன் சந்தைகள் மூலமா திரட்டுறதுலயும் அவங்க தான் முன்னோடி. இந்த 2 பலத்தையும் மத்தவங்களால ஈடு கொடுக்கவே முடியல. 3வது, அவங்க நாட்டுல இருந்த ஸ்திரத்தன்மையும் அவங்களோட உத்திகளும். ஒரு பக்கம் பிரான்ஸ் புரட்சியால தடுமாறிக்கிட்டு இருந்தப்போ பிரிட்டன்ல ஒரு ஸ்டேபிளான அரசாங்கம் இருந்துச்சு. அவங்க ராணுவ வீரர்கள் ரொம்ப ஒழுக்கமானவங்க, தளபதிகள் செம ஸ்மார்ட்டானவங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மத விஷயங்கள்ல அதிகமா தலையிடல. இதனால உள்ளூர் மக்கள் கிட்ட மத்த ஐரோப்பியர்களை விட இவங்களுக்கு எதிர்ப்பு கம்மியா இருந்துச்சு. இறுதியா இந்த முழு வரலாறும் நம்ம முன்னாடியே ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. வியாபாரம்னு சொல்லி ஆரம்பிச்சு துப்பாக்கி முனையில அதை தக்க வைக்கும் போதே அதோட உண்மையான லாபம் யாருக்கு போகுது? யோசிச்சு பாருங்க. இது இந்த சரித்திரத்துல இருந்து